பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 36வது வசனம். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர் மனம் உருகினார். இயேசுவின் பரிசுத்த இதயம் தேவையிலிருந்த ஜனங்களை கண்டபோது இரக்கத்தினால் உருகியது என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்ட போது அவர் அவர்கள் மேல் பரிவு கொண்டார் என்று இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவின் முடிவில்லாத அன்பு ஜனங்கள் தேவையில் இருக்கிற போது அவர்களை நாடி சென்றது. பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 14:14 வாசித்து பாருங்கள். இயேசு அங்கு சென்ற பொழுது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை சுகமாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒருவர் மட்டும்தான் முழுமையான மனதிறக்கம் கொண்டவராக காணப்பட்டார். ஆகவே தான் தேவையில் இருந்தவர்களை அவர் நாடி சென்றார். ஏனென்றால் அவர் தன்னை ஒரு நல்ல ஆயன் என்று எடுத்து சொன்னார். யோவான் 10:11. நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயன் ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுப்பான் என்று சொல்லப்படுகிறது. நாமும் கூட இரக்கத்துக்காக, சுகத்திற்காக அவரை நாடி செல்வோம். அவர் ஒருவர்தான் அதை நமக்கு கொடுக்க முடியும். ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களை எப்போதும் நினைவில் கொண்டு எங்கள் தேவைகளை நிறைவு செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை உம் அருகில் அழைத்து வருவாராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.